அவர் உண்மையிலேயே இதுவரை அப்சர்வராக இருந்தவர் இப்பொழுது கேட்க ஆரம்பித்திருக்கிறார். என்ன இது, என்ன அது, என்னன்னு எல்லாவரையும் சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக 2 காங்கிரஸ் அமைச்சர்களை கண்காணிக்க சொல்லியிருக்கிறார். சீரியஸா. தனக்கு நெருக்கமான 4 1 2 3 4 5 5 அமைச்சர்களை கண்காணிக்க சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் உண்மைதான். மௌனம் காக்கிறார் முதல்வர். மௌனம் காத்தா எப்படி 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க? எப்படி அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க? இன்னைக்கு ஹென்றி திபேன் பாராட்டுறாருங்க. நீங்கள் ஹென்றி திபேன்ட்ட நீங்கள் பாராட்டு வாங்க முடியுதோ, அறப்போர் இயக்கத்திட்ட நீங்கள் பாராட்டு வாங்க முடியாது. ஹென்றி திபேன் இதுதான் கரெக்டு, இதை போன இதிலலாம் யாருமே செஞ்சதில்லை. ஏன் அவர் லாக்அப் டெத் ஏன் நடந்துச்சுன்னு கேட்கல அவர். ஏன்னா இந்த சிஸ்டத்தில் இதெல்லாம் நடக்கும். கேந்திர வித்யாலயில் நம்ம பிள்ளை எப்படியா சேர்க்க முடியுமா அப்படின்னு சிபிஎஸ்சி சிலபஸ். ஏன் அங்கே 8000 9,000 ஃபீஸ், நம்ம புள்ள சிபிஎஸ்சி சிலபஸ். அப்போது அதெல்லாம் முடியாமல் தான் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. அப்போ அரசு பள்ளியே கேந்திர வித்யாலயா ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லாபமாக இருக்குமா இருக்காதா? நவோதயாவும் அந்த டைப்பு நவோதயா பள்ளிகள் இது இன்றைக்கி நேற்று இல்லை, பல 50 வருஷங்களாக வந்தது. எல்லா மாநிலத்திலும் இருக்குது. கர்நாடகாவில் இங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுது. என்ன நவோதயா கான்செப்டு? நீங்கள் இடம் மொத்தம் கொடுக்கணும், மத்திய அரசு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணி கொடுத்துருவோம். அது சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு ப்ளஸ்ஸு 3 மொழி கல்வி முறையே வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஏழை மாணவர்கள் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏழை மாணவர்கள் அதில் சேர்ந்து படிக்கலாம். மாவட்டத்துக்கு 1 இல்லை 2 கட்டிக்கலாம். இவர்களுடைய சிபிஎஸ்சி ஸ்கூலு இதெல்லாம் போனி ஆகாது, மெட்ரிக் ஸ்கூல் போனி ஆகாதுன்னு நவோதயா ஸ்கூலில் மொழியை வச்சு இவர்கள் தடுத்துக்கிட்டே வராங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்திருக்கு. அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் போதே செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காரு. என் கூட பழகினவங்க, பழகாதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் யாருக்கும் வந்துச்சா செய்தியில்? இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் பங்குக்கு நீங்கள், என் பங்குக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மச்சான்னு யாருக்கும் இல்லை. யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன், யாராக இருந்தாலும் விட மாட்டேன், தப்புனா தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எச்சரித்ததாக செய்திகளில் வந்துச்சு. உண்மையா என்ன நடந்தது? இல்லை இப்படியெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் அப்படி எச்சரிக்காருன்ற அஃபிஷியல் நியூஸ் எதுவும் செய்திகளில் 2-3 வகை இருக்குது. ரசிக மனப்பான்மையுடன் வெளியிடும் செய்திகள், வழக்கமான செய்திகள், என்ன நல்லது பண்ணாலும் தப்பாகவே அது தப்பு என்ன இருக்குன்னு பார்த்து வெளியிடப்படும் செய்திகள். இந்த மாதிரி விதவிதமாக இருக்குது. பத்திரிகையாளர்களையும் விதவிதமாக இருக்கிறாங்க. விமர்சனம் வைப்பார்கள், நல்லது நடந்தால் பாராட்டுவார்கள், விமர்சனம் தான் விமர்சனம் வைப்பார்கள். இப்படி தான் போய்கிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் மன்னிப்பு கூட கேட்க சொல்லுவாங்க. அவர் தான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னார். ஆமாம். இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னு தெரியாது, அது பின்னாடி வருவோம். சில பத்திரிகையாளர்கள் எந்த இதில் பணியாற்றுகிறார்களோ, எந்த இதுவோ அவர்கள் அதுக்கு ரசிகர்களாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ரசிக மனப்பான்மையோடய சொல்லுவாங்க. பரபரப்புக்காக செய்தி வெளியிடுது என்பது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இப்போ வழக்கமாகிடுச்சு. அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா வருமானத்துக்கு எங்கே போகிறதுனா யூடியூப்பு, அவர்களுடைய யூடியூப்பு. அப்போது அந்த செய்தியாளரும் அந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்க கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்க. அவரும் கொஞ்சம் திடீர்னு அடித்து ஊற்றினோன்னா அதை போடுவாங்க. ஒருத்தர் போட்டவுடனே அடுத்தவரை கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? ஆமாம் சார் சொன்னாருன்னு சொல்லுவார். இப்போ இப்படி தான் ஒவ்வொரு செய்தியும் பரவுது. ஆனால் இது நடந்திருக்காதுன்னு நம்ம இப்படி ஒரு முடிவுக்கு வருது. அவங்க செய்தி போடுறாங்க. அது நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். முதலமைச்சர் விஜய் வந்த பிறகு அவர் ரூமில் கூட ஏதாவது ஒரு விஷயம்னா, யாராவது உட்காந்து முக்கியமான விஷயம் பேசுகிறோம், ஒரு பார்வை பார்ப்பார். உள்ளே இருக்கிற கூட பிஎம் கொண்டு வெளியிடுவாங்க. பர்சனலாக தான் பேசுவார். இதை அவர் வழக்கமாக வச்சுருக்காரு. இப்போ இருக்கிற சிஎம் தான் சொல்கிறேன். அப்போ இருக்கிற சிஎம் அவர்கிட்ட எங்கே பேசுவாங்க? யார்கிட்ட பேசி அவங்க சொல்லுவாங்க. அப்போது அப்சர்வ் பண்ணுவார், கரெக்ட் என்ன குறிச்சிக்குவார். இந்த மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நடக்குது. ஓகே. புரிந்து கொள்ளாத விஷயங்களும் நடக்குது. ஓகே. தவறான விஷயங்களும் நடக்குது. தவறான விஷயங்கள் உடனடியாகவும் சரி பண்ணப்படுது. இதெல்லாம் நம்ம பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. இதை பாராட்டுகிறோம். ரசிக மனப்பான்மையில் அணுகலை, பத்திரிகையாளராக நம்ம அணுகிறோம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூட சிலதெல்லாம் போடுவேன், அருமை அப்படின்னு போட்டு விட்ருவேன். ஏன்னா அதுதான் பாராட்டு. அதுக்கு மேலே ஐயோ விஜய் வந்து அப்படி இப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி தப்பான விஷயம்னா இதை கவனிங்க, சரி பண்ணுங்கன்னு போடுவோம். மன்னிப்புகள்லாம் போட மாட்டோம். அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அணுகிறது இருக்குல்ல, அவர் நம்மளை கூப்பிட்டு பேசிட்டாருன்னா அவர் நல்லவருன்றது, அவரை விட சிறந்த அதிகாரி இல்லைன்றது. அதில் சில ஐஏஎஸ் அதிகாரி ரொம்ப தெளிவாக இருப்பான். சொல்லுங்கள் கார்த்தி எப்படி இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. நீங்கள் ஐயோ என் பேரையே சொல்லி கூப்பிட்டாருங்க அப்படின்வாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் அவர்களுடைய இன்னொரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும். பண விஷயம் மற்றதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு பார்க்கும்போது நல்ல அதிகாரிப்பா, நல்லா பேசுகிறாரு உண்மையிலேயே நேர்மையாளன்றாங்க அடுத்தது. சில பேர்லாம் வருஷம் பூரா நேர்மையாளர் ஆகிறாங்க இன்னை வரைக்கும். அந்த மாதிரி. அப்போ இது எங்கே வருதுன்னா, பார்க்கிறவர்கள் பார்வையிலிருந்து வருது. கரெக்டாக அணுகிறவன் வந்து இதுக்குள்ளே மாட்ட மாட்டான். ஆனால் அவன் ரொம்ப மைனாரிட்டி. இதுதான் இப்போ பிரச்சனையே. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயும் போய் உக்காந்த ஆட்கள்லாம் இப்படி தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டம்ன்றது கிட்டத்தட்ட அவர் எல்லாரையும் வெளியேற்றிட்டாருன்றது தான் இன்னைக்கு செய்தி. அதாவது அறையில் இருக்கிற எல்லாரையும் ஒன்லி அமைச்சர்கள், மற்ற எல்லாம் வெளியே போவாங்க. கான்ஃபிடென்ஷியலாக அவரும் அமைச்சர்கள் துறை செயலாளர்கள் இருந்தாங்களான்னு தெரியல. இவ்வளோதான். எல்லாரையும் வெளியேற்றிய பிறகு அவர் நடத்தின அமைச்சரவை கூட்டத்தில் அவர் எப்படி இந்த வார்த்தையை சொன்னார்னு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. யாராவது அமைச்சர்கள் வெளியே வந்து சொன்னாங்களா? கதவை திறந்து வெளியே வந்து இங்கே வாப்பா சந்தானகுமார் இந்த மாதிரி தான் நடந்ததுமா வட்டா அப்படின்னு உள்ள போயிட்டாரா எப்படி? அப்போது ஆதரவு செய்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் உடனடியாக அமைச்சரவை கூட்டம் தொடங்குச்சு. பரபரப்புக்கு ஏதாவது கொடுக்கணுன்ட்டு இந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணார் அப்படின்னு கொடுத்த உடனே, ஒருத்தர் கொடுத்த உடனே 10 பேர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதில் கொஞ்சம் கூடுதலாக குறைச்சலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா கூடுதலாக, அந்த மாதிரி கூடுதலாக குறைச்சலாம் ஏற்றி 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 போட்டாச்சு. இதுதான் நடந்தது. நான் இப்போ ஒரு தலைமை செய்தியாளர்களை கூட அணுகி கேட்ட பொழுது, இல்லைண்ணே நான் கொடுக்கலண்ணே அவர் கொடுத்துட்டாருன்னு சமாளிக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா இதுதான் அர்த்தம். அதனால் நீங்கள் செய்தி போடுங்க, ஆனால் ரசிக மனப்பான்மையிலிருந்து போட்டு இவ்வளவு தூரம் பண்ணாதீங்க. அவர் உண்மையிலேயே அது இருக்கார். எனக்கு வந்த தகவல் இந்த தலைமைச் செயலக வட்டாரங்கள் பல இந்த காவல்துறை இந்த இதுலேருந்து வட்டாரம் வந்த தகவல், அவர் உண்மையிலேயே இதுவரை அப்சர்வராக இருந்தவர் இப்பொழுது கேட்க ஆரம்பித்திருக்கிறார். என்ன இது என்ன அது என்னன்னு எல்லாவரையும் சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக 2 காங்கிரஸ் அமைச்சர்களை கண்காணிக்க சொல்லியிருக்கிறார். சீரியஸா தனக்கு நெருக்கமான 4 1 2 3 4 5 5 அமைச்சர்களை கண்காணிக்க சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் உண்மைதான். ஏன்னா அவர் நான் ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்றார். அப்போ க்ளீன் கவர்மெண்ட்டுக்கான இது. அதனால் அதே மாதிரி லஞ்சம் ஊழல் ஒழிக்கிறது நடவடிக்கைகள்லாம் கடுமையாக போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஏதாவது நடக்குதானா நடக்குது. நம்ம காதுக்கு வர்ற தகவல்கள் சில இதெல்லாம் வந்து நம்ப முடியல. அதையும் அவர் காதுக்கு போகும். அவர் மட்டத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் வேறு சில மட்டத்தில் நடக்கிறத கண்டிப்பாக அவர் நடவடிக்கை எடுப்பார். காதுக்கு வந்தோன்னா மாட்டிக்குவாங்க. அவரை ஏமாற்ற முடியாது என்பது தான் என்னுடைய இது. அதனால் அவர் காதுக்கு போகாமல் சில விஷயங்கள் தடுக்கப்படும். ஆனால் அதுவும் நடக்காது. ரொம்ப நாளைக்கு சில விஷயங்கள் மறைக்க முடியாது. ஆனால் இந்த லாக்அப் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கடந்த ஆட்சிகள்லேருந்தே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஆட்சிகள்லேயே ஒரு நம்பர் 27 28 அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்பர்கள் வந்து இருந்துச்சு. இப்போ வந்திருக்கு தாவேகா ஆட்சிக்கு முதல் காவல் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பொதுவாக பாராட்டப்படுறது என்னென்னா, உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காவலர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த காவல் மரணம் அப்படின்றது தொடருது அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இதுக்கு என்ன? ஏன்னா அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கட்சி தொடங்கினதுக்கப்புறம் இது ஒரு பெரிய போராட்டமாக எடுத்து அவர் பேசியிருக்காரு. காவல்துறை அந்த மரணங்கள் சம்மந்தப்பட்ட நபர்களை அவங்க குடும்பத்தை நிற்க வச்சு பேசியிருக்காரு போது இப்போ அவர் ஆட்சியில் இது நடக்கும் போது அந்த கேள்வி அவர் முன்னாடி வைக்கப்படுதில்லை. சிஸ்டம் அவ்வளோ சீக்கிரம் மாறாது. நான் மாறிட்டேன். என் கீழே இருக்கிறவர்களை என்னை பார்த்து அந்த மாதிரி ஆட்களாக பார்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எங்கே தடையாக இருக்குன்னா இந்த சிஸ்டம் என்பது எல்லோரும் அடங்கியது. நீங்கள் நான் கூட அடங்கியது. எல்லாம் பேசுவோம். சிக்னலில் போலீஸ் இல்லைன்னா டக்குன்னு சிக்னலில் மீறி போவோம். என்னடா வண்டியே வரல, நம்ம போனால் என்ன, யாரும் இல்லை, கண்காணிப்பு கேமரா இல்லைன்னு. இங்கேருந்தே ஆரம்பிக்குது இந்த சிஸ்டம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 500 ரூபா கொடுத்தா வேலை ஆகும்னா கொடுத்துட்றோம்.
அப்போ நமக்கு அந்த கோவம் வரமாட்டேங்குது. கொடுத்தா வேலை ஆகுது, இல்லாட்டி போட்டு காத்துட்ருக்கோம் அது. அப்போ ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், பப்ளிக் ஹாஸ்பிட்டலு. அட்டெண்டரை பார்க்குறோம். தலைவரே, நான் தலைவர், நான் தலைவர். நான் ஒரு வாட்டியை கூப்பிட்டு போய், ஏய் நவருப்பா கூப்பிட்டு போயிடும். அங்கேருந்து சிஸ்டம் ஆரம்பிக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம காரியம் சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல லஞ்சத்தை ஊக்குவிக்கிறோன்றது தெரியல நமக்கு. இந்த மாதிரி பல இது சொல்லலாம் வச்சிங்களேன். இது சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிற விஷயம் கூட. ஆனால் இதனால ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இது ஒரு குறையோடைய விஷயம். இங்கே எங்கே பிரச்சனைனா, இது ரொம்ப மோசமாக போய் அதுக்கு அடுத்த கட்டத்தில் போய் நிற்கிறது. சேம் இதே டைப் தான் காவல்துறையில். கலோனியல் அந்த மென்டாலிட்டி, காலனித்துவ மனப்பான்மை. வெள்ளைக்காரன் காலத்தில் அது பிரிட்டிஷ் இதில் கொண்டு வந்தது. அடி, மிதி, செய் அல்லது இது பண்ணு, டூ வாட் ஐ சே, அதெல்லாம் வந்து காவல்துறையில் இருக்கிறது. மேலதிகாரி சொன்னால் செஞ்சிடணும் அப்படின்றது. அப்போ அந்த தன்மை நீங்கள் அடக்குமுறை கடுமையாக சுதந்திர போராட்ட வீரர்கள் எதிராக பயன்படுத்தப்பட்டது. என்ன வேணால் எந்த எண்டுக்கு வேணால் போனாங்க. அது காலம் முடிந்தவுடனே அதே பிரிட்டிஷ் டைப்பு இது தான் போலீஸ் துறையில் வந்துடுச்சு. அப்படியே ஃபாலோ பண்ணி வருது. இன்றைக்கி மேலதிகாரி வீட்டில் டவாலி இது ஆர்டலியாக வேலை செய்கிறாங்களா, அதெல்லாம் என்னது அடிமை மனோபாவம் தானே. துணி துவச்சி போடுற வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்கல்ல. கோர்ட்டே பலமுறை கண்டிச்சிருக்குது. இன்னை வரைக்கும் அது மாறி இருக்கானா, மாறி இருக்காது. ஒரே ஒரு அதிகாரி செந்தில்குமார்னு சொல்லிட்டு ஆவடி கமிஷனர், அவர் மட்டும் ஆர்டலி இருந்தால் எனக்கு புகார் சொல்லுங்கன்றாரு. அப்படி சொல்கிறாருன்னா அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு அதிகாரி இருந்தார், இன்டெலிஜென்ஸ் ஐஜி. அவர் வீட்டில் ஆர்டலியே கிடையாது. இந்த மாதிரி எடுத்துக்காட்டாக இருந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் மிக நேர்மையாளர்லாம் இருப்பாங்க, நல்ல மனிதர்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஆர்டர்லி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது தேவை அப்படின்னு. அவன் காவல்துறையில் முறையாக பயிற்சி கொடுத்து அவ்வளோ அரசாங்கம் அவனுக்கு செலவு பண்ணி தயார் பண்ணி இவங்க வீட்டில் பெருக்கிறதுக்கும், நாயை வாக்கிங் கூட்டு போகிறதுக்கும், துணி துவைக்கிறதுக்கும் நான் எப்படி நியாயம்? இதை கோர்ட்டு கண்டிச்சிருக்குது. இது ஒரு பார்ட் வச்சுங்களேன். இந்த மனப்பான்மை தான் கைதிகளை ஹேண்டில் பண்ணுறது. கொடூர குற்றவாளிகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. கையை உடையதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆமாம். ஆனால் அது மிக மிக தவறு. தப்பு. என்கவுண்டரை நம்ம ரசிக மனப்பான்மையில் அணுகிறோம். அது மிக மிக தவறு. இவர்கள் கடமையை செய்ய தவறுற இடத்துல, கடமையை செய்ய தவறதுக்கு இவங்களுக்கும் சில சிக்கல் இருக்கும். ஒருத்தனை பிடிச்சி சாட்சிகளை திரட்டி நிற்க வைக்கணும். சாட்சி சொல்ல வரமாட்டாங்க. இவன் ரொம்ப பண்ணுறான், இப்படியே இது பண்ணுறான், போட்டுரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் போட்டுறதுனால, என்கவுண்டர் பண்ணுறதுனால குற்றம் குறையுதுன்னா குறையாது. அப்போ என்கவுண்டர் தீர்வு இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ரஜினி படம் வந்து வேட்டையன் ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தவறுகளும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடிக்கிறது. இது எங்கே போய் முடியுதுன்னா, கொடூரமாக தாக்குவது, கொலை செய்யும் அளவுக்கு தாக்குவது. அதாவது அவன் இறக்கும் வரை தாக்குவது, அதில் கொடூரமாக தாக்குவது. இது வந்து எல்லா அரசுலேயும் காவல்துறையிலையும் நடக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் 2-3 பேர் கொடூரமாக இருப்பான். இன்ஸ்பெக்டரு மற்றவங்கள பொறுத்து தான் அது மாறும், ஏறும், இறங்கும். அதிகாரி ஐபிஎஸ்லேயே கொடூரமாக இருப்பான். பல்ல பிடுங்கினாலும் ஒருத்தர். ஆமாம். அவன் பேசாமல் பல்வீர் சிங் பல் பிடுங்க இதுக்கு பிடிஎஸ் படித்து போயிருக்கலாம். ஏன் இங்கே வந்தான்னு தெரியல. பிடிஎஸ் படிச்சு போனால் டெய்லி பல்ல பிடுங்கலாமே. அப்போ அவனை வந்து இந்த அரசு எப்படி பாதுகாத்துச்சு தெரியுங்களா? இன்னை வரைக்கும் அந்த நபரை பாதுகாத்து வைத்திருக்கிறார். சேம் இந்த பேட்டர்ன் தான் எல்லா முதலாளித்துவ அரசுகளுக்கும் இருக்கும். அதில் நீங்கள் இட்லி சாப்பிட்டாரு, விக்கல் எடுத்துச்சு, ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போகிறதுக்குள்ளே செத்துட்டாரு. சட்டமன்றத்தில் படித்த முதல்வரும் இருக்கார் போன கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் அதே முதல்வர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோன்னா 13 இடங்களுக்கு காயம்னு படித்தார். ஒருத்தர் இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் அடித்து கொண்டதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பிறகுதான் 2 வாரம் பொறுத்து நடவடிக்கை வந்துருமா? அப்போ காவல்துறை மேலே இது இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் சிபிசிஐடிக்கு மாற்றினது, சிபிஐக்கு மாற்றினதுலாம் போகும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த அரசு அந்த காவலர்களை பாதுகாக்கிறது அப்படின்னு. அப்போ என்ட்ரி திபேட்லேருந்து பலரும் நம்மளோட போன்ற சிந்தனை உள்ளவர்களும் கேட்பது, லாக்அப் மரணங்களுக்கு நடந்த உடனே கொலை வழக்கு பதிவு பண்ணுங்க, அவர்களை கைது செய்யுங்க, அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க. இந்த 3 பண்ணீங்கன்னா மற்றவன் பயப்படுவான் அப்படின்னு. அதே மாதிரி என்கவுண்டர் இந்த கைது ஒரு பயத்தை உருவாக்கும். நீங்கள் அடித்து செத்து போயிட்டானா நம்ம கைதுனா சாதாரணமாக ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாத்தான் குளத்தில் அந்த அடிச்சு கொண்டு இன்னை வரைக்கும் வெளியே வர முடியலையே. ஆமாம். அவன் குடும்பம் என்ன கதியாகும்? இந்த மாதிரி அவன் மட்டும் இல்லை, அன்றைக்கி அவன் 3 பேர் அடிச்சிருப்பான், கொண்டிருப்பான். அன்றைக்கி டியூட்டியில் இருந்தவன் 4 பேர் இருப்பான். 7 பேர் மேலே இதாகும். சம்மந்தம் இல்லாமல் 4 பேர் அதில் மாட்டுவான். அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையாவது கிடைக்கும். ஒரு 3 வருஷம் 4 வருஷமாவது கிடைக்கும். ஜாமீனே கிடைக்காது. அப்போ அந்த குடும்பம் எல்லாமே எப்படி யோசிப்பாங்க? இப்போ அவன் 4 பேர் இருக்கிறவன் தடுப்பான் போய், இல்லை அப்ரூவர் ஆகிடும். ஒரு அம்மா சொன்னதுனால அவங்க
கொடுமை தாங்க முடியாமல் சொன்னாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதை வந்து சொன்னாங்க. அப்போ இந்த விவகாரங்கள், இந்த அடிமை மனோபாவம் சொல்கிறேன்னா அதுதான் இது காரணம். ஏய் என்னடா இப்போ வெளியே போய் நில்லுன்னா வெளியே போய் நிற்பாங்க மூணு, இவனுங்க அடிப்பானுங்க போட்டு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்படணும்னா நடவடிக்கை கடுமையாக இருக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கு நியாயம் கிடைக்கணும். இதுதான் ஒரு அரசு செய்யணும். அதுக்கு அடுத்தது இது சம்மந்தமாக ஒரு கமிஷன் போட்டு என்ன பண்ணணும், ஜெயில் நிர்வாகம் இது எல்லாத்தையும் வந்து எப்படி சரி பண்ணணும். இந்த நபருடைய இதில் பார்த்தீங்கன்னா 3 வார்டன்கள் அல்லாமல் 8 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. கைதிகள். பின்னாடி ஏதோ இருக்குது, இதை விசாரிக்கணும், விசாரணை நடத்தணும். இன்னைக்கு திமுக வந்து பொங்கிக்கிட்டு வராங்க. சிவசங்கர்லாம் கேட்குறாரு, அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இவர்கள் கேட்கும் போதெல்லாம் இப்படிலாம் வினோதமாக யோசிக்க தோணுமான்னு கேட்குது. ஏன் மௌனம் நீங்க காக்கிறார்? ஒன்று சொல்லுவீங்களே சார், அந்த ஒரு மந்திரம் மாதிரி ஒன்று சொல்லுவீங்க, அது காலசே வினய விநாச காலம் விபரீத புத்தி. அப்போ விநாசே காலம். அப்போ இவர்கள் என்னன்னா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்கன்ற தைரியம், நம்ம பத்திரிகைகளுக்கு இருக்கிற செலக்டிவ் அம்னிஷியா, அதில் மேலே இருக்கிற நம்பிக்கை. மௌனம் காக்கிறார் முதல்வர். மௌனம் காத்தா எப்படி 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க, எப்படி அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க. இன்னைக்கு ஹென்றி திபேன் பாராட்டுறாருங்க. நீங்கள் ஹென்றி திபேன்ட்ட நீங்கள் பாராட்டு வாங்க முடியுதோ, அறப்போர் இயக்கத்திட்ட நீங்கள் பாராட்டு வாங்க முடியாது. ஹென்றி திபேன் இதுதான் கரெக்டு, இதை போன இதிலலாம் யாருமே செஞ்சதில்லை. ஏன் அவர் லாக்அப் டெத் ஏன் நடந்துச்சுன்னு கேட்கல அவர். ஏன்னா இந்த இதில், இந்த சிஸ்டத்தில் இதெல்லாம் நடக்கும். இதை நடக்காமல் இருக்கிறதுக்கும் அடுத்து என்ன பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் தனக்கு கீழே இருக்கிற காவல்துறையில் கூப்பிட்டு அதிகாரிகளை ஸ்ட்ரைட் பண்ணி கரெக்டாக இது பண்ணாருன்னா கீழே நடக்காது. இப்போ போதையில் இருக்கிற ஸ்டேஷனில் வைக்க மாட்டாங்க தெரியுமா, இது கம்பல்சரி வைக்க மாட்டாங்க. ஏன்? அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா செத்துருவான், ஏதாவது பண்ணி செத்துருவான், இல்லை இவன் போட்டு ஒரு அறை விடுவான், தொம்முன்னு செவுத்தில் மின்மண்ட் அடிக்க விடுவான், ஏதாவது நடக்கும். அதனால் போதையில் இருக்கணும்னா அமிச்சிரு, மறுநாள் கூட தூக்கிடுவான் அப்படின்னு. இதை காரணமாக வச்சு போதையில் இருக்கிறான் விட்டுட்டோன்ற கதெல்லாம் நடக்கும் பல இடங்களில். அதனால தான் ஒரு காவல்துறை எப்படி நடக்கணுன்ற வழிகாட்டு முறைகள், அவர்களுக்கு மனநல பயிற்சி. அவன் பல டென்ஷனில் இருப்பான். அதெல்லாம் இன்னொன்று, நமக்கு ஒரு மைண்டு இருக்கும் தெரியுமா, துன்புறுத்துவோம் தெரியுமா. எலியை பிடிச்சி ஒருத்தன் சீக்கிரத்தில் சாவடிக்க மாட்டான், சுடுதண்ணி ஊற்றுவான், அது துடிக்கிறத பார்ப்பான். இதெல்லாம் ஒரு குரூர எண்ணம். அந்த மாதிரி தான் நமக்குள்ளே இருக்குது. அது நல்லா இது வந்து கொஞ்சம் மேலே இருக்கும்போது இது கம்மியாக இருக்கும். இப்போ வாதியார் அடிக்கிறது, பசங்களை அடிக்கிறதுக்குள்ளே ஒரு குரூரத்தனம் இருக்கும். அவங்க துடிக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதில் நல்லா சொல்லித்தர வாதியாரெலாம் இருப்பாங்க. வீட்டில் பிரச்சனைனா இங்கே வந்து அடிக்கிற வாதியாரும் இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை, கடன், மற்ற பிரச்சனை, இன்ஸ்பெக்டர் மேலே கோவம், அதெல்லாம் காமிக்கிறவனா இருக்கிறான். அந்த ஸ்டேஷன் ஒரு ராம்னு ஒரு படத்தில் கூட இருமே, அவர் வீட்டில் தண்ணி வரலையா, அதுக்கெல்லாம் வந்து எங்களை போட்டு அடிப்பார். அதெல்லாம் உண்மை தான். எனக்கு ஒரு வாதியார் இருந்தார், சீதாராமன் சொல்லிட்டு பேர். நான் ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்டு. காலையில் வந்தோடனே ஏதோ டென்ஷன் தான் வருவார். வந்தோடனே ஏதாவது ஒன்று கேட்டு ஒரு அறை விட்டுருவார். நம்ம வாதியாரில் வாங்கிட்டு நான் தான் அதுக்கு பெரும்பாலும் பலியாகும். அப்புறமா அந்த பீரியட் முடியும் போது கூப்பிடுவார், டே சாய்பு தெரியாமல் அடிச்சிட்டான்டா, ஏதோ ஒரு இதில் இருந்தேன், ஒன்றை தான்டா அடிக்க முடியும் அப்படின்னு சாஃப்டன் பண்ணுவார். நமக்கு அது அப்போ புரியல. அப்போ கோவம் அடித்தோடனே ஒரு மாதிரி அழுக வரும், அவர் கூப்பிட்டு இது பண்ணோன்னா அவர் மேலே மரியாதை வரும். ஆனால் பிற்காலத்தில் நம்ம யோசிக்கும் போது அவருடைய டென்ஷனை இறக்கி வச்சிட்டார் நம்ம மூலியமா அப்படின்னு தான். அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா நான் தான் கிடைச்சேன். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கு இந்த அரசு ஒரு முதல் நடவடிக்கை எப்படி இருக்கும். அதுலேயும் சில பேருக்குலாம் ஏன் 36 மணி நேரம் ஆச்சு, ஜுடிஷியல் நடவடிக்கை சம்மந்தமான நாலேஜ் இல்லாமல் 36 மணி நேரம் ஏன் கழிச்சு ஏன் எடுத்தாப்புல அப்படிலாம் கேட்குறாங்க. இதுக்கு நான் பதில் சொன்னால், இவர் சமீப காலமாக தாவேக்காக இவர் இது பண்ணுறாரான்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தர் அபிப்பிராயத்துக்கு வாழ முடியாது. அப்போது நம்ம இதுக்கப்புறம் என்ன, நிர்மல்குமார் சிறைத்துறையில், அவர் தான் சிறைத்துறைக்கு என்னன்றதை நீங்கள் தான் பார்த்து அது ஆய்வு பண்ணி பண்ணணும். அந்த வசதிகள் மேம்படுத்தணும். கைதிகள் மனிதர்கள் தான், எல்லாரையும் நீங்கள் ஒரே பார்வையில் வச்சும் பார்க்க முடியாது. இது முதலமைச்சர் காவல்துறையில் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். என்கவுண்டர் நடக்கவே கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கும் பாலாஜின்னு ஒருத்தர் புழலில் இறந்து போயிட்டார். நீங்கள் அது எப்படின்றத விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். அதை வெறுமனே போட்டு மாரடைப்பு செத்து போயிட்டாருன்னு முடித்தா காவல்துறைக்கு நீங்கள் அடுத்து இன்னொரு மாரடைப்பு நடக்கும். அப்போ அரசு உன் கூட இல்லைடா, அரசு விக்டிம் பக்கம் தான் எப்பவுமே இருக்குன்ற நிலையை உருவாக்கணும். அதை இந்த அரசு பண்ணணும். இன்னைக்கு அந்த பண்ண விஷயம் ரொம்ப நல்ல, நான் பாராட்டுறேன். ஓகே, ஒரு கட்சிக்காரனே இருந்தாலும் 1.5 லட்ச ரூபா வாங்கி வீடியோவில் மாட்டுறான், அவன் சூப்பராக வேலை தான் கொடுக்குறாப்புல. ஆமாம்மா, நானே நம்பிட்டேன். யாராவது வாங்குவாங்களாங்க ஜிபேல.
கையில் வாங்குறாப்புல ஆஃபீஸில் வச்சு. இல்லை அவர் சொல்றது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டிருக்காங்க 50 50 30 அப்படின்னு சொல்லி. ஆமாம், நம்ம வாங்குறேன். ஏங்க நான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறேன், அது ஏன் ஆஃபீஸுங்க, என் ஃப்ரெண்டுக்கு 1,30,000 கொடுத்துருக்கேன்னா, சரி 1,30,000 சொல்கிறாரு, ஏதோ இருக்கும் போல் இவனுங்க வழக்கமாக பண்ணுறதான் பண்ணுறான்னு பார்த்தா இன்னைக்கு கைது, இது நீக்கம், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 812 அரெஸ்ட்டு, பெரிய சிக்கல் அவருக்கு. அப்போ இந்த மாதிரி நடவடிக்கை கட்சிக்காரனாக இருந்தாலும் எடுக்கிறது கட்சியை விட்டு நீக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் அவன் கூட நிற்க மாட்டேன்டான்றதான் அதோடைய அர்த்தம். தங்கப்பதக்கத்தில் சிவாஜி கணேசன் போட்டோன்னே அதில் ரசிப்போம், பையனே இருந்தாலும் போட்டா இருப்பான்னு. ஆனால் இதில் வந்து இது ஏன் வாய் திறக்க மாட்டேன், உங்கள் இதில் இடுப்புகள் அளவுக்குள்ள கூட நடவடிக்கை எடுக்கல. அந்த அம்மாவை கூப்பிட்டு வழக்கை வாபஸ் பண்ண வச்சிங்க, கரெக்டாக. ஆனால் இன்றைக்கி கனிமொழி அக்கா அங்கே போய் பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் அன்னைக்கு போனாரே, அவர் போகவே இல்லையா? அன்னைக்கு அஜித்குமார் வீட்டுக்கு போனாரே, இன்னைக்கு ஏன் போகல? நீங்கள் போனீங்களா அஜித்குமார் வீட்டுக்கு? அனுப்பிச்சோம்ல. ஸ்டாலின் போனாரா? ஸ்டாலின் உதயநிதி போனாரா? சாரி கவின்குமார் வீட்டுக்கு போனாங்களா? ஒரு கவுன்சிலர் குடும்பம், திமுக கவுன்சிலர் குடும்பம், ஒரு இராணுவ வீரர் குடும்ப பிரச்சனை தான், அடித்து கொண்டுருவாங்க. ஞாபகம் இருக்கா? பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. கோவையிலே திருப்பூர்லேயே எங்கேயோ. ஆமாம். எதாவது பண்ணாங்களா? இந்த மாதிரி பல இது சொல்ல முடியும். ஆமாம், அது ஒரு அதே மாதிரி இன்னொரு அதே டிஎம்கே ஃபேமிலி ஏதோ ஒரு எம்எல்ஏ நினைக்கிறவங்க, ஏதோ ஒரு குழந்தை பொண்ணை வேலைக்கு வச்சு ஏதோ ஒரு பெரிய இங்கே பல்லாவரம் இங்கே அது எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமாம், அந்த பிரச்சனை ஊடகங்கள்லாம் வந்து பெருசாக வெடிச்ச பிறகு தான் அந்த பொண்ணை ஊரில் தேடிட்டு போய் இவங்க சமாதானப்படுத்துகிற வரலாம் பண்ணாங்க. அவனாலும் நடக்கவில்லை. அது எவ்வளோ பெரிய இது முயற்சி எடுத்தாங்க. இது இந்த அரசுடைய இன்னொரு பக்கம் வழக்குகள் போடப்பட்டிருக்கு இல்லையா, இந்த ஏவா வேலு, செந்தில் பாலாஜி போன்றவர்கள். இதில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கு அப்படின்றது அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் விசாரணைக்கு ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அங்கே வாதாடுறாரு என்ஆர் இளங்கோ அவர்கள். நிபந்தனை ஜாமீனும் கிடச்சிருது. கிடச்ச நாள்லேருந்து அடுத்த நாள்லேருந்து நீங்கள் திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் காலை மாலை இருவேளையும் போய் கையெழுத்து போடணும்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்க இது நாள் வரைக்கும் அது வந்து நடக்கவே இல்லை. அப்படின்னு வழக்கில் என் பேரே இல்லாத போது நான் ஏன் வரணும், என்னை வந்து வேறு வழக்கில் வந்து கைது பண்ணுறதுக்கு இதாகிறாங்கன்னு ஒரு இதை வந்து கொடுக்குறாரு. ஆனால் எங்கேருந்து கொடுக்குறாருன்னு தெரியல. சரி, இப்போ நான் ஒரு உதாரணம் நம்ம சொன்னால் தான் நம்ம நேயர்களுக்கு புரியும். நேரடியாக சொன்னால் செந்தில் பாலாஜி மேலெலாம் இவங்களுக்கு இதாக இருக்குது, எதிர்கட்சி முடக்குகிறார்கள் அப்படின்னு. ஒருத்தன் போதை மருந்து கடத்தி மாட்டிக்கிட்டான். போதை மருந்து கடத்தி மாட்டிட்டான். அவன் 2 பேர் கிங் பின் இவங்க தான் சொல்கிறான். அவங்க வந்து தலைமறை வேறான். போலீஸ் வந்து அவங்களுக்கு இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. இவங்க கூட கைதான ஒரு 3 பேர்ட்ட எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. கிங் பின் 2 பேரில் ஒருத்தன் பேர் எஃப்ஐஆரில் இருக்குது. இன்னொருத்தரை தேடுறாங்க, கூப்பிட்றாங்க விசாரணைக்கு. அதுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் செல்வாக்கு மிக்கவர்கள். கிங் பின்னா செல்வாக்கு, பணம் இருக்கும்ல. நீதிமன்றத்தில் போய் பாருங்கள், அந்த 100 கோடி ரூபா பத்திரத்தை 2 கோடி ரூபா பதிவு பண்ணவன் இன்றைக்கி போய் முன்ஜாமீன் கேட்டு வாங்கிட்டான். கைது பண்ணக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு விடுது. அப்போ பார்த்துங்க, பணம் இருந்தால் நீங்கள் எந்த 2க்கும் போக முடியும். அப்போ இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போய் முன்ஜாமீன் கேட்குறாங்க. கோர்ட்டு வந்து இவர்களை அவங்க ஒத்துழைக்க தயாராக இருக்கும்போது நீங்கள் எது கைது பண்ணுறீங்க? அது கூட சொல்ல, முன்ஜாமீன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 2 முன்ஜாமீன் நிபந்தனை இருக்கும். ஜாமீனோ முன்ஜாமீனோ நிபந்தனை இருக்கும். நீங்கள் போய் ஸ்டேஷனில் காலை மாலை கையெழுத்து போடுங்க. சரிங்க ஐயா. எதுக்கு? முன்ஜாமீன் கொடுத்ததுக்காக நிபந்தனை. சரிங்க ஐயா, ரைட்டு. விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், இதான் சொல்கிறாங்க. இங்கே விசாரணையே இன்னும் கூப்பிடலை, கரெக்டாக? இன்னும் கூப்பிடலை. ஏற்கனவே சம்மன் கொடுத்ததுக்கு தான் இவங்க போகாமல் அந்த முன்ஜாமீன்லாம் போட்டது. இதில் அசோக் குமார் பேர் அந்த எஃப்ஐஆரில் 4வது ஆளாக இருக்குது. இவர் செந்தில் பாலாஜி என் தம்பி பேரும் என் பேரும் எஃப்ஐஆர்லேயே இல்லைன்னு இவர் ஒரு புது கதை சொல்கிறார். அது ஒரு பக்கம் தனியாக வச்சுருக்கேன். இப்போது இது வந்து போலீஸ் விசாரணை கூப்பிட்ற விஷயம் இல்லை. நீதிமன்ற நிபந்தனையில் நீங்கள் உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்குறேன், டெய்லி 2 வேளை போய் சைன் பண்ணுன்றது நீதிமன்றம் போட்ட நிபந்தனை. அங்கே நீங்கள் ஒத்துக்கிட்டு வர்றீங்க. இப்போ என்ஆர் இளங்கோவே கூப்பிட்டு இதுக்கு இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டால் கூடாது, பண்ணக்கூடாது. சரிங்க, இதுக்கு சட்ட நடைமுறை என்னென்னா 1 வாரம் 10 நாள் சைன் பண்ணிவிட்டு ஒரு மனு போடணும். ஐயா டெய்லி காலைல மாலைல போகிற சிக்கலாக இருக்குது ஐயா, அதை வந்து எனக்கு ஒரு வேளைன்னு மாற்றி கொடுங்கன்னு மாற்றி கொடுத்துருவாங்க. அது 1 வாரம் போட்டு ஐயா வாரத்துக்கு ஒரு தடவை போகிற மாதிரின்னா ரைட்டுன்னு மாற்றி கொடுத்துருவாங்க. ஐயா வாரத்துக்கு ஒரு விட சிக்கலாகுது, ரிலீவ் பண்ணணும்னா ரிலீவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நீதிமன்ற நடைமுறை. ஓகே, இது வழக்கறிஞர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீதிமன்றம்கிட்ட போய் நீங்கள் ஒத்துக்கிட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டு வரீங்க, கரெக்டாக? ஆமாம். அப்புறம் எது கடிதம் எழுதுறீங்க? சரி, அந்த 2 கிங் பின்னு நான் சொன்னேன்ல,
போதை மருந்து கடத்தினவன் அந்த கிங் பின்னில் ஒரு கிங் பின்னு கமிஷனர் கடிதம் எழுதுறாரு. நான் வந்து ஏன் கையெழுத்து போடணும், நான் என்ன அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கேனா, நான் என்ன ஓடியா போயிட்டேன், உங்கள் எதிரில் தானே எங்கள் கமிஷன் ஆஃபீஸுக்கு வர்றேன், எதிர்கடையில் நின்று டீ குடிக்கிறேன், சீட் அடிக்கிறேன், மாடியிலேருந்து என்ன பார்க்குறீங்க, கையாட்டுறேன், நான் என்ன ஓடியா போயிட்டேன், என்ன எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு சொல்லி எழுத முடியுமா? சிரிக்கிறீங்கல்ல. இப்போ செந்தில் பாலாஜி மட்டும் எப்படி எழுதுறாரு? அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்களா சட்டத்தில்? இவருக்கு ஸ்பெஷல் சிட்டிசன் அவர் இல்லைல்ல. சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் இல்லைல்ல. அது ஆட்சி இருந்தப்போ, அவங்க ஆட்சி இருந்தப்போ சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் தான். அந்த சிறையில் அவருக்கு அந்த மெடிக்கல் வார்டியை ஒதுக்கி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது அவங்க ஆட்சி. ஏன்னா அவங்க ஆட்சியில் அவர் தியாகி. ஓகே. இப்போ என்ன, அப்போ இந்த மாதிரி கடிதம் எழுத முடியாது இல்லை? ஆமாம், சட்டத்தில் இடம் இல்லைல்ல. இன்னொன்று, நீதிமன்றம் தானே உத்தரவு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் இதுக்கு ரிவோக் பண்ணணும்னா எங்கே போகணும்? நீதிமன்றத்தை மைலால் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள், நான் அன்றைக்கி ஏதோ நான் முன்ஜாமீன் கேட்டேன், நீங்களும் கொடுத்துட்டீங்க. சரியா தானே? நீங்கள் வாட்டில் 2 தடவை கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டீங்க. நான் அதை சரியாக கவனிக்கலை. இப்போ எப்படி நான் போய் போட முடியும்? நான் எங்கே ஓடியா போக போகிறேன்? இந்த கோர்ட்டில் அப்படி இப்படி போயின்னு வந்துருக்கிறேன். என்ன பிடிக்கலனா கூட எங்கள் வழக்கறிஞர் என்ன இல்லைங்க இருக்கு, அவரை பிடிச்சி உள்ள போடுங்க, பிரச்சனை இல்லை. நான் என்ன ஓடியா போயிட்டேன்? என்ன எதுக்கு நீங்கள் வந்து 2 வேளை அங்கே கையெழுத்து போட சொல்கிறீங்க? ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள். வர போகிறப்பெல்லாம் இவனுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க. அதுவும் இந்த யூடியூப் காரனும் ரொம்ப பேர் இப்போ வந்துட்டானுங்க. இப்படி காமிப்பானுங்க. அவங்களுக்கு விஷுவலுக்கு தேவைன்னு என்ன எடுத்து வச்சுக்குவாங்க. அவங்கள பார்க்காம நான் அப்படியே போகணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இல்லாட. அதுவும் என் தம்பி வந்து தலைமுறை வாழ்க்கையே வாழ்ந்து விட்டார். அவரை வெளியுலகத்தை காட்டவே நாங்கள் விரும்புறது இல்லை. அவர் விஷுவலே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி டெய்லி 2 தடவைனா அங்கேயே கேமரா போட்டு உட்காந்துட்டு இருக்காருமா இல்லை. ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் அது ரிவர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு அங்கே தான் போய் கேட்கணும். ஆனால் கையெழுத்து போட வரமாட்டேன். கமிஷனருக்கு லெட்டர் எழுதுனா இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றம் சாட்டப்பட்டவர்களும் முன்ஜாமீன் வாங்கணும், ஜாமீன் வாங்கி உள்ள ஜெயிலில் இருந்து ஜாமீன் வாங்கி வெளியே வரான்ல, அவர்களும் லெட்டர் எழுத ஆரம்பிச்சா கமிஷனருக்கு இதே வேலையை போயிடும். கரெக்டா? இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு கோர்ட்டுக்கு போய் இப்போ நீதிபதி கடிதம் எழுத வேண்டி தானே? எழுதலாம்ல. அன்புள்ள எழுதலாம் சார், நம்ம போய் எழுதி நம்ம நோட்ல போட்டு வந்துடுறோம். செந்தில் பாலாஜி எழுதும் கடிதம் எழுத வேண்டி தானே? இது அந்த ஜோக்கை தாண்டி என்ன விஷயம்னா ரொம்ப சீரியஸான இஷ்யூ. நீங்கள் சட்டத்தை தாண்டி யாருமே கிடையாது. இப்போ அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இல்லை அரசு இந்த வழக்கில் படுத்து அரசு கொஞ்சம் பொறுமையாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா முன்ஜாமீன் நீங்கள் மறுநாளே நம்ம ஊடகங்கள் பண்ணாங்க பார்த்தீங்களா, வரவே இல்லை, தலைமறைவா அப்படி இப்படின்னாங்க. அன்னைக்கு நம்மளை போன்றவர்கள் விசாரித்த பொழுது, ஏங்க அந்த நீதிமன்ற ப்ரொசீஜர் முடியணும், அப்புறம் இவங்க சியூரிட்டி கொடுக்கணும், அந்த இது சைன் பண்ணால் அந்த ஆர்டர் காப்பி ஸ்டேஷன் வரணும். அது அவங்களே கூட அதுக்கப்புறம் 2 நாள் பொறுத்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிந்த பிறகு தான் வருவாங்க அப்படின்னாங்க. நம்ம அதை நாளே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 2-3 நாள் பொறுத்து இவங்க சொன்னாங்க. எத்தனை நாள் இது ஆயிடுச்சு? இப்போ வராதுக்கு காரணம் வந்து இவர் இப்படி சொல்கிறாரு, நான் எதற்கு வரணும், வந்தால் கைது பண்ணிட்டீங்கன்னா கமிஷனருக்கு இல்லாட்டி வேறு வழக்கில் கைது பண்ணிட்டீங்கன்னா நான் ஓடியா போயிட்டேன் அப்படின்னு. இது இப்படி தான் அப்படி தான். நீங்கள் யார்ட்டையும் இப்போ கோர்ட்டுலேயே கூட போய் சொல்ல முடியாது. நீங்கள் போய் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி அவன் வந்து என்னை இது பண்ணதா நினைக்கிறேன் அப்படின்னு, அதெல்லாம் நீ நினைக்கிறதுலாம் இங்கே நான் உன் நினைப்புக்கெல்லாம் நாங்கள் ஆட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பல விஷயம் இருக்குது அதில். லுக் அவுட் நோட்டீஸு அவர் தான் ஆஜராகிறன்றார். அப்புறம் எதுக்கு நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? எதுக்கு அவர்கிட்ட நீங்கள் விசாரணை தான் வரன்றார்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும்? இல்லை அவரை கைது பண்ணணும்னு நினைக்கிறோம், சொல்ல முடியாது. அதில் சில நடைமுறை தவறெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க. அதனால தான் அவர் அருணை மாற்றினது. அப்போ அந்த நடைமுறை தவிர தாண்டி இவங்களால் அதுக்கப்புறம் யோசிக்க முடியல. அப்போ அப்போ ஜெயலலிதா மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தால் அது வேறு மாதிரி ஆயிருக்கும். இவர் சாஃப்டாக இருக்கிறதுனால இது பண்ணுறாங்க. இவர் இன்னும் கொஞ்சம் நாளில் டெரராக மாறினார்னா அப்போ என்னன்னு தெரியும். அப்போ இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி விவகாரத்துலேயும் இப்போ பாருங்கள் சாஃப்டாக இருக்கிறாங்க. இன்னும் அவருக்கு அது தெரியல. உடனடியாக இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து இவர் 18 மணி நேரத்து என்னைக்கு ஆஜரானார்? 15 14 நேற்று தான் ஜெயபாவேலு நேற்று தான். அதுக்கு இவர் வரதா இருந்தது 19 18 வரும்போதே இவரை கைது செய்கிற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா சம்மனுக்கு ஆஜராகலன்னு இந்த தகவல் தான் அவருக்கு பாஸ் செய்யப்படுது. ஓகே, அதுக்கு இவர் ஒரு வழக்கு போடுறார். லுக் அவுட் நோட்டீஸ் தடை வேணும்னு தடை கொடுத்துட்றாங்க. அந்த தடை வாங்கினாலும் இவர் எனக்கு என்னன்னு 19 இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சம்மனுக்கு ஆஜராகணும். இவர் தெரிஞ்சு முன்கூட்டியே கரெக்டாக வந்து ஆஜராகிடுறார். இதெல்லாம் எங்கே கோட்டை விட்டோன்னு செக் பண்ணும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. சேம் இதே பேட்டர்னு முன்ஜாமீன் வாங்கிட்டீங்க. அதில் இவர் எழுதுகிற கடிதத்தில் எங்கள் பேர்
எஃப்ஐஆரில் இல்லாத பொழுது நான் எதற்கு வந்து கையெழுத்து போடணும்னு கேட்குறாரு. ம். அதே கேள்வியை நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நான் எதுக்கு உன்கிட்ட முன்ஜாமீன் கேட்கணும், என் பேர் தான் எஃப்ஐஆரில் இல்லைன்னு கேட்டுருக்கணும். ஆமா. அங்கே வந்து என்ன சொல்கிறீங்க, எஃப்ஐஆரில் எனக்கு முன்ஜாமீன் கொடுன்னு கேட்குறீங்க. இல்ல இப்ப அட்வொகேட் என்ன பண்ணுவாரு, என்ஆர் இளங்கோ, அவன் பாவம். ஏங்க என்னங்க உங்க பேரை கேட்டு நான் ஆமாம், நிபந்தனை ஜாமீன் வாங்கி வச்சிருக்கேன். நீதிமன்றம் கேட்டிருந்தா. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அப்படி இதுதான் அறிகிறோம் அதனால் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. இவரை வந்து இத்தனை தேதி கைது பண்ணாதீங்க. அந்த இவர் வாங்கியிருக்காருல்ல, அந்த அவர் பேர் என்ன, ஜஸ்டின் பிரபாகர். ஆமாம். அவர் அந்த 100 கோடி பதிவு அது அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் அங்கேயும் வாங்கிட்டு இங்கே வந்து நொரநாட்டியம் பேசினுக்கிறீங்க. எப்படி என் பேரே இல்லை, என்ன இது கூப்பிட்ற அப்படின்னு. உன்னை நாங்கள் கூப்பிடல, கோர்ட்டு வந்து கையெழுத்து போட சொல்லுது. நான் வந்தால் நீ அரெஸ்ட் பண்ணிட்டேன்னா அது கோர்ட்டே கூட கேட்க முடியாது. வேற வழக்கில் அரெஸ்ட் பண்ண. ஆமாம், வேற வழக்கில் அரெஸ்ட் பண்ணால் கேட்கும். ஜாமீன் கொடுக்குது கோர்ட்டு ஒருத்தருக்கு. இந்த நேரத்துக்கு போன வாரம் நான் கிளவராக தானே செயல்படுறேன். அப்போ நான் கிளவராக தானே, கரெக்டாக தானே. எல்லா இடத்துலையும் கிளவர்னஸ் செல்லாது. ஏன் தெரியுமா, ஐயா என்ன ஐயா, நான் வந்து இது இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கிறேன், இருந்துட்டு போ. பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் அது நடக்காது. ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஒரு இதுக்கும் அடுத்த இதுக்கு விசாரணைக்கு நடுவில் ஏதாவது ஒரு மாற்றம், இவர் ஏன் இருக்கணும் ஜெயிலில் அப்படின்னு நீதிபதிக்கு தோன்றுச்சுன்னா தான் உங்களை வந்து அவர் ஜாமீன் கொடுப்பார். பிஎம்எல் ஆக்ட்லாம் அந்த மாதிரினா இல்லைன்னு போது இல்லை முடியான்ட்டா. அவருக்கும் அந்த கோர்ட்டுக்கும் ஜாமீனுக்கும் இல்லை சாமர்த்தியம் நினச்சி வாங்கி கட்டிக்கிட்ட கதையை சொல்கிறேன். அதுக்கு பிறகு இப்படி இருந்தால் இலாகா இல்லாத அமைச்சராக இருந்தால் கோர்ட்டு மதிக்காதுன்னொன்னே டக்குன்னு இலாகா இல்லாத தூக்கிட்டு வெறும் எம்எல்ஏ. அதற்கு பிறகும் ஒன்றும் நடக்கலை. ஆனால் நீதிபதி ஓகா வந்து மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, விசாரணையை தொடங்காமல் 1.5 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கீங்க. இது அவருக்கு மெரிட் அடிப்படையில் அவர் யோக்கியமானவர் நான் சொல்ல வரல, நீதிமன்றம் அப்படி சொல்லலை. ஆனால் ஒரு மனிதரை காரணமே இல்லாமல் அடைத்து வைத்தல்ன்றது அவருடைய அடிப்படை உரிமை. 19/1 அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறின செயல்னு கோர்ட்டு கருதுவதால் அவரை நான் வந்து விடுதலை செய்கிறேன், அதாவது ஜாமீன் கொடுக்குறேன் அவருக்கு. நான் இதை பார்த்துட்டு மிலா நானும் பாருங்கள், ஒரு எம்எல்ஏ பாருங்கள், விசாரணை நடந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் ரெடி பண்ணுறாங்க, என்ன விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள். மிலா இவர்கள் தரப்பில் இவர் வெளியே விட்டிங்கன்னா இவர் சக்தி வாய்ந்தவர், இன்றைக்கும் இவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் அமைச்சராகிட வாய்ப்பு இருக்குது, இவர் சாட்சியை கலைப்பார், இவர் தம்பி இப்போவும் தலைமுறைவாக இருக்கார் அப்படிலாம் காரணம் வச்சாங்க. கோர்ட்டு வந்து இதை பாருங்கள், நீங்கள் அவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டீங்க, இது சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அவர் வந்து சிறையிலையும் இருந்துட்டார், இதுக்கு பிறகு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னா இந்த 19/1 பிரகாரம் தான், அந்த அடிப்படையில் கருணை அடிப்படையில் அவரை நான் வந்து விடுறேன் அப்படி. இவர் மறுநாளே மினிஸ்டர் ஆகிறார். இவங்க அது இன்னொன்று கோர்ட்டு சொல்லுது, என்ன சொல்லுது, நீ வந்து அவர் ஏதாவது சாட்சியை கலைச்சார்னா என்கிட்ட வாங்க, நான் ஜாமீன் ரத்து பண்ணுறேன்றாங்க, நாங்கள் பரிசீலிப்போன்றாங்க. இவர் போயிட்டு அந்த வேலைலாம் பண்ணுறாரு, மறுநாள் அமைச்சர் ஆகுறாரு. அப்புறம் அங்கே 2000 பேரையும் குற்றவாளியாக சேர்க்குறாங்க. அது இந்த டெக்னிக்கு கோவம் வருமா வராத ஜட்ஜிங்களுக்கு, பேட்டா என்கிட்டயே டெக்னிக் காமிக்கிறியா, நீங்கள் சொன்னீங்களா அந்த ஸ்மார்ட்னஸ் என்கிட்டே காமிக்கிறியா, வான்னு கரெக்டாக போடுறாங்க. அங்கே வா, என்ன இது இல்லை இது சரி, நீ 2000 5000 பேரும் சேர்த்துக்கோ, எவ்வளோ நாளில் முடிப்ப சொல்லு, யாருக்கு, காவல்துறைக்கு, ரைட்டு. நீங்கள் இல்லைங்கய்யா, நான் வந்து இந்த பாரு, நாங்கள் வந்து நீ நிரபராதி, உன் பக்கம் நியாயம் இருக்குது, மெரிட் அடிப்படையில் ஜாமீன் கொடுக்கல, நாங்கள் 19/1 அடிப்படை உரிமை ஒருத்தரை அடைச்சி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் அவனுக்கு ஜாமீன் கொடுத்தோம். அன்றைக்கி என்ன சொன்னோம், சாட்சியை கலைக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சரி இப்போ நீங்கள் முடிவு பண்ணிங்க ஜாமீன் வேணுமா, அமைச்சராக இருக்கீங்களா, அப்போ கூட நீ பதவி விலகுன்னு நீதிமன்றம் சொல்லலை. ஆனால் இவர் நீதிமன்றத்துக்கு எதிராலாம் பாஞ்சாங்க, பாத்தியா அப்படிலாம் பண்ணுறாங்க. அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. என்ன வேணும் சாய்ஸ், பால் இஸ் இன் யுவர் கோர்ட், நீங்கள் முடிவு பண்ணி அப்படின்னா ரெண்டு எது பண்ணாலும் அவர் மாட்டிக்குவார். அமைச்சர் பதவி தான் வேணும்னா உள்ளே போனால் அமைச்சர் பதவி போயிடும், ஜாமீன் தான் ஐயா வேணும்னா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும், வெளியாவது இருக்கலாம். அதனால அவர் பண்ணார், இதான் நடந்தது. இப்போ இங்கேயும் அதே சாமர்த்தியத்தை காமிச்சேன்னு அர்த்தம். இப்போ நாளைக்கே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, நியாயமான காரணம் இல்லாட்டி நீதிமன்றத்துக்கு போய் காவல்துறை இவர் வந்து முன்ஜாமீன் நிபந்தனையை அண்ணன் தம்பி 2 பேருமே நிறைவேற்றலை, அதனால் முன்ஜாமீன் ரத்து பண்ணுங்கன்னா கைது பண்ண போகிறாங்க. அதனால் நீதிமன்றம் ஓரளவுக்கு தான் இறக்கப்படும். நீதிமன்றம் எப்படி பார்க்கணும்னா, காவல்துறை அராஜகமாக நடந்து அவர்களுடைய இதுக்காக மனித உரிமை மீறிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது. நீங்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னா நீதிமன்றம் அதை அனுமதிக்காது. இதே மாதிரி அப்படியே வந்து ஏவா வேலு ஆல்ரெடி சிங்கப்பூர் இதெல்லாம்
இப்போ அவர் வந்து ஆஜராகிட்டு போயிருக்காரு, நேற்று வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு, மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து வரத்துக்கு தயாருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா. நேர்மை எருமை கருமை, நாங்கள் அவ்வளவு நேர்மையானவர்கள். ஆமாம், எம்ஜிஆர் பிஜே வள்ளல்கள் எல்லாம் கூட சொல்லுவாங்க. எங்கள் தலைவர் மாதிரி வள்ளலை நீங்கள் பார்க்கவே முடியாது, எம்ஜிஆர்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்கிறது அவங்க உரிமை இருக்குது. அவர்களுக்கு என்னன்னா அடிக்கடி மறந்துடுவாங்க. உங்கள் வாயி, ஆமாம், உங்கள் உருட்டு, காதுகள் பாவம் இல்லையா. இன்னைக்கு தலைவர்கள் பல பேருக்கு காதுகள் பாவம் இல்லையா நம்ம சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இன்னொன்று, முன்னாடி மைக்கி நிட்டுறான்ல, அது எல்லாம் அறகுறையும். அவனுக்கு எதுவுமே தெரியல. நான் வந்து திமுக அதிமுக கூட்டணியை நான் தான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது, சார் உங்களை முதலமைச்சராகிறதுக்கும் ட்ரை பண்ணதுக்கும் நீங்கள் உடன் போனீங்களா சார்னு கேட்க மாட்டேங்கிறான். எது நடந்தாலும் அதுக்கு ஒரு பதில் கேள்வி இவங்கள்ட்ட இல்லை. ஆனால் இவரில் அப்படியே இது பண்ணி போ அங்கே வைகோட்டை போய் இதெல்லாம் கேளுன்னா கேட்குறான். இதுதான் இன்றைக்கி செய்தியாளர்கள். பல இடங்களில் செலக்டிவ் அம்னீஷியா வந்துடுது அவங்களுக்கு. அவனுக்கு வருதுன்னா மேலே இருக்கிற எடிட்டர்லேருந்து எல்லாத்துக்கும் வருது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதனால தான் இவர்கள் கண்டபடி பேசுறது பண்ணுறது. இப்போது இத்தனாம் தேதி வரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை கூடாதுன்றாங்க. அதுக்கு பிறகு பாருங்கள், இன்னொன்று ஏவாவல் விவகாரத்தில் இடி உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வழக்குலேயே, அந்த இளையராஜா அந்த வழக்குலேயே இடி வந்துடுச்சு. நாளைக்கு பிஎம்எல் ஆக்டில் இடி அவர்களை இப்போ அந்த டீட்டெயிலாம் வாங்கிட்டாங்க, இசிஐஆர் போட்டுருவாங்க. இவர்களை விசாரணை கூப்பிட்டு விசாரணை பண்ணி வாக்குமூலம் வாங்குவாங்க. அதில் செந்தில் பாலாஜி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவார்? அதில் கைது பண்ண மாட்டேங்குவார். அந்த சிக்கல்லாம் இருக்குது. நவோதயா பள்ளிகள் வர்றது தான் வந்து இப்போது கடந்த ஆட்சியிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. நவோதயா பள்ளிகளுக்கு இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு உச்சநீதிமன்றம் கெடு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வார காலம் வந்து தமிழக அரசுக்கு கெடு கொடுத்துருக்காங்க. என்ன முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு? நவோதயா பள்ளிகள் அமைப்பது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பதில் கொடுத்துருக்கு. ஓகே, நவோதயா பள்ளிகள் ஒரு பெரிய சப்ஜெக்ட். குறுகிய மனப்பான்மையில் பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்புன்றதுலேயே திமுக அந்த விஷயத்தை திமுக ஓட்டிகிட்டு இருக்குது. இதில் எங்கே நம்ம தலையிட்டால் நம்ம தலையை இதை வச்சே காலி பண்ணுவாங்கன்னா அதிமுகவும் ஓட்டிகிட்ருக்கு. இவர்கள் வந்த பிறகும் இவர்கள்ட்டையும் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே போயிடணும், இல்லாட்டி நம்மளை கொண்டு வந்து நடுத்தரில் விட்ருவாங்கன்னு. இந்த நவோதயா பள்ளிகள் நான் இப்போ சொல்கிறேன், இதை எப்படி திமுக அரசியலாக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, இதை எடுத்துகிட்டு பெருசாக அரசியலாக்குவாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இப்போ நீட் விஷயத்தில் இவர்கள் இன்னை வரைக்கும் நேர்மையாக பேச முடியல. தாவேக்கனால திமுக நிலைப்பாடு தான் அவங்களுக்கு. ஆனால் அதில் நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, திமுக அயோக்கியத்தனம் பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு பேச முடியாது. உங்களை கொண்டு போய் மக்கள் முன்னாடி எதிரியாக நிறுத்திடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு லாக்அப் மரணத்திலேயே நடவடிக்கைலாம் எடுத்த அப்புறம் இவங்களுக்கு இன்னும் தேவையா? ஏன் முதல்வர் பேச மறுக்கிறான்னு கேட்குறாங்க. முதல்வர் எதுக்கு பேசணும்னு யாரும் வந்து பத்திரிகையாளர் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி சார் பேசணும், அவர் தான் நடவடிக்கை சைடில் காமிச்சிட்டார்ல அப்படின்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னு தான் போவாங்க. இப்போ நவோதயா பள்ளிகள் என்பது முதல்ல அதோடைய அடிப்படை புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கல்வி சிஸ்டம் எப்படி இருக்குது? நம்மளுடைய கல்வி சிஸ்டம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று அரசு உதவி பெறும் பள்ளிகள், இன்னொன்று தனியார் பள்ளிகள். இந்த தனியார் பள்ளிகள் கிடைக்கிற வசதிகள், அவர்களுக்கு கிடைக்கிற அந்த அந்த சிலபஸ் சிஸ்டம், அது சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, பல மெட்ரிக், ரொம்ப பணக்காரங்க படிக்கிற மெட்ரிக், ஆங்கிலோ இண்டியன், இதெல்லாம் அங்கே அவங்களுக்கு கிடைக்கிற ரெகுலர் அந்த ஆங்கில பயிற்சி, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ், இது அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த மாணவர்களை தனியாக தயார்படுத்துவாங்க. அங்கே 3 மொழி, ஏதாவது ஒரு 3வது மொழி கற்றுக்கலாம். இந்த மாதிரி அமைச்சர் பிள்ளை கற்றுக்கலையா, இந்த மாதிரி. இதுக்கு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மாநில அரசுடைய தவறான முடிவுனால இருமொழி தான் அப்படின்ட்டு இங்கே ஆங்கிலம் தமிழ் மட்டும்தான். கேட்டால் அவர்கள் மேலே சுமையை திணிக்கக்கூடாது. அவர்கள் மாணவர்கள் தானே. தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர் அதே வயசில் கூடுதலாக ஒரு மொழி, கூடுதலாக சிலபஸ்ஸு, டஃப் சிலபஸ் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே அதெல்லாம் நம்ம இல்லை, இப்படி தான் போகணுன்னு இவர்கள் நாளைக்கு வெளியே வரும்போது இவர் 2 பேரையும் போட்டி போட வைக்கிறாங்க. அப்போ யாருக்கு அந்த இது வாய்ப்பு கிடைக்கும்? இதில் அரிதாக மாணவ செல்வங்கள் தனி அரசு பள்ளியில் படித்தவங்க அதாவது காரணம் காமிக்கிறாங்க. பார்த்தியா அரசு பள்ளியில் படித்து இப்படி இருந்தது. இதுதான் பிரச்சனை. அப்போது இந்த விவகாரத்தில் கல்வி முறைகளில் சிலபஸில் பல மாற்றங்களை கொண்டு வரணும். 6ஆம் கிளாஸ்லேருந்து சயின்ஸ் இதிலெல்லாம் இந்த நீட்டை எதிர்கொள்கிற மாதிரிலாம் கொண்டு வரணுன்றதெல்லாம் நம்மளை போன்றவர்கள் இன்னும் பலர் நியாயமாக அது பண்ணுறாங்க. இதில் தனியார் இப்போ அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கிற மாணவர்களுடைய பெற்றோருக்கு பலருடைய கனவு என்னென்னா, கேந்திர வித்யாலயில் நம்ம பிள்ளைய எப்படியா சேர்க்க முடியுமா அப்படின்னு. சிபிஎஸ்சி சிலபஸ், ஏன் அங்கே 8,000 9,000 ஃபீஸ், நம்ம புள்ள சிபிஎஸ்சி சிலபஸ். அப்போது அதெல்லாம் முடியாமல் தான் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. அப்போ அரசு பள்ளியே கேந்திர வித்யாலயா ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லாபமாக இருக்குமா இருக்காதா? நவோதயாவும் அந்த டைப்பு.
நவோதயா பள்ளிகள். இது இன்னைக்கு நேத்து இல்ல. பல 50 வருஷங்களாக வந்தது. எல்லா மாநிலத்திலும் இருக்குது. கர்நாடகால அங்கெல்லாம் சிறப்பா செயல்படுது. என்ன நவோதயா கான்செப்ட்டு? நீங்க இடம் மொத்தம் குடுக்கணும். மத்திய அரசு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணி குடுத்துருவோம். அது சிபிஎஸ்இ சிலபஸ்ஸு ப்ளஸ்ஸு 3 மொழி, கல்வி முறையே வேறு மாரி இருக்கும். அப்போ ஏழை மாணவர்கள் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏழை மாணவர்கள் அதில் சேர்ந்து படிக்கலாம். மாவட்டத்துக்கு 1 இல்ல 2 கட்டிக்கலாம். இவர்களுடைய சிபிஎஸ்இ ஸ்கூலு இதெல்லாம் போனி ஆகாது. மெட்ரிக் ஸ்கூல் போனி ஆகாதுன்னு நவோதயா ஸ்கூலில் மொழியை வச்சு இவர்கள் தடுத்துக்கிட்டே வராங்க. 3வது மொழி. அப்போ தனியார் பள்ளியில் 3வது மொழியை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? ஆனால் அங்கே இவங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் 3ஆம் மொழி இருக்கும், ஹிந்தி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நவோதயா வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அது வந்துச்சுன்னா ஹிந்தி வந்துடும். இன்றைக்கி அதான் கேட்டிருக்காங்க. என்னையா ஹிந்தி வந்துடும்ன்ற? அது ஆப்ஷனல் தானே, ஏதாவது ஒரு மொழி தானே. உடனே என்ன பண்ணுறதுன்னா அது கற்றுக் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு மொழிக்கும் வாத்தியார் போட முடியுமா? இந்த மாதிரிலாம் டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்களாம். சிந்தி மேத்ஸுக்கு ஒரு வாத்தியார் எடுக்கிற, அவருக்கு மலையாளம் தெரிஞ்ச வாத்தியார் வேணும். மேத்ஸும் தெரியும்னா மலையாளம் தெரியும்னா வரப்போகிறாங்க 100 பேர் இருப்பான். மேத்ஸும் தெரியும், தெலுங்கும் தெரியும்னா 100 பேர் இருப்பான். சயின்ஸு தெரியும், ஹிந்தி தெரியும்னா வானா 100 பேர். இப்படி எடுக்கலாம்ல. டூயல், ஒரே போஸ்ட்டு, டூயல் பர்சனாலிட்டி. ஆனால் இதெல்லாம் என்ன, ஒரு பிரபல தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு அந்த செய்தியாளர் கேட்டுன்னு இருக்கார். என்ன சார் இது இப்படியா? அமைச்சர் என்ன 12 சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்குற இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கையில் தான் அந்த உரிமை இருக்குது. அதில் அவர் கொடுக்குறாரு. ஆனால் இவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலே உள்ளே விட்றாங்க. உள்ளே விட்டால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சிபிஎஸ்சி ஸ்கூல் அரசு பள்ளிகளை மூடிட்டீங்களே. அரசு பள்ளிகள் மூடுறது, திறக்கிறது, அரசு பள்ளிகள் செயல்பாடின்மையெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதில் வசதிகளை கூட்டணுமானா கூட்டணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை இதோட ஏன் போய் கம்பேர் பண்ணுறீங்கன்றீங்க? அரசு பள்ளி பற்றி நீங்கள் கவலைப்படுறப்ப எப்போ கவலைப்படுறீங்க? சிபிஎஸ்சி ஸ்கூல் வருது, நவோதயா வரும்போது தான் அரசு பள்ளி பற்றி கவலைப்படுறீங்க. அதாவது இது தடுக்கிறதுக்கு இதை கவலைப்படலாம். பொதுவாக கவலைப்படுறீங்களான்னா கவலைப்படுறது கிடையாது. அப்படி போன ஆட்சியில் எத்தனை தடவை கவலைப்பட்டு போய் அமைச்சரை கேட்டு? போன ஆட்சியில் கவலைப்பட்டு ஒரு 207 தான் மூடணும். அதனுடைய தொடர்ச்சி இப்போவும் தொடரும். அப்போ இது வர்றவரை இதை மாற்ற வேலைகள்லாம் பண்ணணும். அது பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். இப்போ நவோதயா பள்ளிகள் இந்த மாதிரி தான். இதை வரவே விடாமல் பண்ணியிருந்தாங்க. இது உச்சநீதிமன்றத்தில் கோர்ட்டுக்கு வழக்கு போய் ஏன் பண்ணக்கூடாது சொல்லு, ஏன் திறக்க மாட்டேங்குன்னு கேட்குறாங்க. இந்த அரசு இப்போ அதில் கொஞ்சம் மாற்று சிந்திக்கிறாங்க. இல்லை நாங்கள் அது சம்மந்தமாக யோசிக்கிறோம், யோசிங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. பிஎம்ஸ்டி ஸ்கூலும் அதே மாதிரி தான். நம்ம இப்போ கேந்திர வித்யாலயாவுக்கு எப்படி நம்ம கேந்திர வித்யாலயம் நம்ம உள்ள சேர முடியுமான்னு பார்க்குறோமோ, கேந்திர வித்யாலயம் யார்? பெரும்பாலும் மத்திய அரசு ஊழியர்களுடைய உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதை மீறி எம்பிகளுக்கு 5 சீட்டு இருந்தது, அதே இப்போ நீக்கிட்டாங்க. அப்போ யாரா பத்திரிக்காரன் பிள்ளைங்க அவன் செல்வாக்குள்ளவன் அதுன்னு போட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபீஸ் கம்மின்றதுனால. பிஎம்சி அதோடைய அப்டேட் வெர்ஷன் வந்தால் என்ன, இப்போ உங்களுக்கு 40% 60% என்னமோ அவங்க மானியமாக கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை? ஹிந்தி வந்துடும். ஹிந்தி வந்தோன்னா எப்படி வரும்? இல்லை அந்த படிக்கிற பசங்களாம் ஹிந்தி கற்றுக்குவாங்க. அவங்க தானே விரும்பி கற்றுக்குறாங்க. உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஏதாவது அதில்? நீங்கள் அதை தடுக்கிறீங்க. இல்லை தமிழ் அழிஞ்சிரும். எப்படி ஒரு மொழி கற்றுக்கிறதுனால இன்னொரு மொழி அழிஞ்சிரும்? அப்போ ஆங்கிலம் தமிழ் எதாவது பண்ணுச்சா? இல்லாட்டி நீங்கள் தமிழை வாழ வைக்கிறது என்னென்ன பண்ணியிருக்கீங்க? அரசு ஜீவோ கூட தமிழில் இது வரைக்கும் கொண்டு வரலையே. நீங்கள் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக மாற்றுறதுக்கான வேலையை கூட நீங்கள் தொடங்கலையே. ஆனால் நீங்கள் ஹிந்தி வரக்கூடாது, அதையும் தாண்டி சமஸ்கிருதம். ஒரு ஜோக் சொல்கிறேன். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கார் ஒருத்தர், என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. அப்படியா? ஆமாம் ஹிந்தி வந்துடும், இதெல்லாம் படித்தா பசங்களாம் இப்போ ஹிந்தி படிப்பாங்க, அதெல்லாம். அப்படியா? அவர் வசதியானவர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு தெரியும். உங்கள் பொண்ணு எங்கே படிக்குதுங்க? சிபிஎஸ்சி ஸ்கூலில். அங்கே 3 மொழி இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. உங்கள் பொண்ணுடைய 3வது மொழினாரு ஹிந்தி. நான் கேட்டேன், நீ காசு உள்ளவன், நீ உன் பொண்ணை சிபிஎஸ்சியில் படிக்க வைப்ப, அந்த பொண்ணு ஹிந்தியும் கற்றுக்கும். ஆனால் நீ தான் பேசுகிற போங்க எடுத்து போய் அரசு பள்ளியில் 3வது மொழி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா அங்கே ஹிந்தி வந்துடும், அந்த பிள்ளைங்க ஹிந்தி கற்றுக்கொன்ற. என்ன நியாயம் சொல்லு? பார்வை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நியாயம். அவங்களுக்கு பணக்கார ஒரு வசதி உள்ள ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் 3வது மொழி அவர் பிள்ளை கற்றுக்கணுமா? ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளியில் படிக்கூடாதான். காரணம் அவர் டிஎம்கே. ஆனால் அவருடைய சுயநலம், அவர் பொண்ணு சிபிஎஸ்சியில் படிக்க ஹிந்தி கற்றுக்கும். ஆனால் டிஎம்கே அவர் கட்சி இதனால இருமொழி கொள்கை பள்ளிகளில் கிடையாது. நவோதயா பள்ளி வரக்கூடாது, பிஎம்சி வரக்கூடாது. எப்படி பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய அரகண்ட் மென்டாலிட்டி. இது அந்த நபர் மட்டும் இல்லை, இன்றைக்கி அந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா சொந்தமாக ஸ்கூல் நடத்துகிறாங்க, அவங்க பிள்ளைங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்குது. நீட் எதிர்க்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க நீட் எக்ஸாம் எழுதுது.
உண்டா இல்லையா? இது யார் அப்போ ஏழை பிள்ளைகள்? இதுதான் நவோதயா பள்ளி பிரச்சனை. இது கோர்ட்டில் போய் கோர்ட் வரைக்கும் வந்துடுச்சு. இனி ஆட்டம் நடக்காது. இந்த கவர்மெண்ட்டும் மாற்றி யோசிக்கிறாங்க. நல்ல விஷயம். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.